இருக்கே, அது வாங்கி கொடுங்கப்பா. போதும் வாமா, இது வரைக்கும் 70 செக்கு கழிச்சு கொடுத்தாச்சு. அடுத்து புது புக்கு வாங்கும் போது பாத்துக்குவோம். அப்பா, நாம எப்பப்பா ஊருக்கு போறோம்? இந்த ஊர்ல உனக்கு ஒரு பணக்காரன் கிடைக்கிறானான்னு பாப்போம். இல்லனா நைட் பிளைட் தான். குல்சார் ஐயா, என்னடா பெரிய அதிசயங்க. சொல்லுடா. நம்ம சமையல்கார சிங்காரத்துக்கு அவன் வீட்டு தோட்டத்துல பெரிய புதையல் கட்டிருக்குங்க. புதையலா? நான் சொல்லல, அவர் கலர் அதிர்ஷ்ட கலர்னு. டேய், புதையல திறந்து பாத்தீங்களா? எவ்வளவு இருக்கும்? தூக்கி பார்த்தாங்க. திறந்து பார்க்கத்தான் பூஜை நடந்துகிட்டு இருக்குது. அப்படியா? பூசாரி ஐயா, சீக்கிரமா ஜாடிய திறங்களே. எத்தனை கோடி தங்கம் இருக்குன்னு தெரியலையே. அடே, பூட்டம் பூட்டி வச்சான், முப்பாட்டம் புதைச்சு வச்சான், பாட்டம் எழுதி வச்சான். என்னையா எழுதி வச்சான்? கன்னி பொண்ண கைப்பிடிச்சு சோபன அறையில எடுத்து வச்சு வெள்ளிக்கிழமை மாலை சாத்தி பௌர்ணமிக்கு திறந்து பார்த்தா காலிங்க சாத்தான் காவல் விலகி கோடி செல்வம் கூடி வரும். அண்ணே, இவ்வளவு பெரிய சொத்தை நீங்க அனுபவிக்கணும்னா உடனடியா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆகணுமே. ஐயோ, இப்ப பொண்ணுக்கு எங்க போவேன்? ஏன் இல்லாம என் பொண்ணு கிளியாட்ட வளர்ந்துருக்காளே வீட்டுல. நிறுத்துடா. சிங்காரத்துக்காக என் பொண்ணு பிறந்து வளர்ந்து தளதளன்னு ராசாத்தி மாதிரி இருக்கா. என்னடா இங்க கூச்சல்? ஒரு கோடீஸ்வர மாப்பிளைக்கு கோமநாண்டிங்க போட்டியா? மாப்பிள அது புதையல், இது மாப்பிள. மாப்பிள கச்சா முசான் நடுரோட்ல இருந்து பேசிக்காம ஜாடியை தூக்கிட்டு நடுவூட்டுக்கு போயிடுவோம். ரெட் ரோஸ் வாடுது பாரு, சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. என்ன மாப்பிள அப்படி போவான்? புதையல பார்த்ததும் நான் முடிதாரேன் நீ முடிதாரம்னா நான் எந்த பொண்ணை கட்டிக்கிறது? ப்ளூ ஸ்கின். என்ன ரெட் ரோஸ்? ஃபர்ஸ்ட் நைட் போலாமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்படியா? தூக்குடா. தூக்கிட்டேன். இல்லடா, ஜாடியா? அது ஜாடி. நிறுத்துங்க. நிறுத்துங்க. ஓகே. Wow, what a beautiful place. அதோ அந்த கோயில பாருங்க. போலாமா? வாங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அட என்னங்க நீங்க இங்க கொண்டாந்து இந்த பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ஒண்ணு செய்யறேன். நான் போய் இறங்கிட்டு ஜிபி மட்டும் அனுப்பிச்சுட்டுமா? அதெல்லாம் முடியாது. இனிமே உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, ஈவினிங் டைம் கூட தான் இருக்கணும். ஏன் ரெக்கார்ட் பண்றீங்க? இப்ப நீங்க பேசுறதெல்லாம் இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா உங்களை நினைக்கும் போது நான் அதை போட்டு போட்டு கேட்பேன்ல. இப்ப பேசுங்க. என்னத்தா பேசுறது? என்ன பேசணும்னு நீங்க எழுதி கொடுங்க, நான் மொத்தமா பேசி வச்சிடறேன். ஆனா அந்த ஈவினிங் சுத்துறதும் மார்னிங் சுத்துறதுலாம் நமக்கு சரியா வராது. எனக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கீதா, என்ன இங்க கோயிலுக்கா? அது இருக்கட்டும். அந்த பொண்ணு யாரு? அது மாலி பொண்ணு ராதா. ஓஹோ, பெரிய இடத்து பொண்ணா? நீ வேற. நான் ஆபீஸ் விட்டு வந்துகிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு நானும் கூட வரேன்னுச்சு. சரி மாலி பொண்ணாச்சான்னு ஏறிக்கமான்னு சொன்னேன். இடவெளியில எங்க இறங்காம அடம்பிடிச்சு இங்க கூட்டி வந்துருச்சு. அப்போ வழக்கமா தட்ட முடியாம கூப்பிட்ட உடனே கூடவே வந்துட்டீங்க, அப்படித்தானே? கீதா, புரியுது. உங்க சத்துவமும் ஆர்ப்பாட்டமும் எனக்கு பிடிக்கல, அதனால நான் வரல. சரி, அது போகட்டும். இங்க எதுக்கு வந்திருக்க? ரொம்ப அவசரத்துல வந்திருக்க போல இருக்கு. இந்த கலை எனக்கு கொஞ்சம் நிதானமா ரசிப்பாரு. இது என்ன அயோக்கியத்தனம்? ராதா, என் சூழ்நிலை என்னன்னு தெரியாம நீ பேசுற. ராதாவோட பாட்டி அந்த பொண்ணை காதலிக்கிறதுக்காக எனக்கு சம்பளமே தர்றாங்க. அந்த சம்பளத்தை மட்டும் நான் வாங்கலைன்னா நிச்சயமா என்னை வேலையை விட்டு போச்சிடுவாங்க. அந்த வேலை மட்டும் எனக்கு போயிருச்சுன்னா எங்க அண்ணன் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். அதனால நான் மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம ஒரு இக்கட்டான நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்பவும் சொல்றேன், ராதாவை திருத்தணுங்கிற எண்ணத்துலதான் அந்த பொண்ணோட பழகனை தவிர வேற எந்த விதமான கெட்ட எண்ணத்திலையும் கிடையாது. இதா இந்த கோயில் வாசலை வச்சு சொல்றேன், நான் என்னைக்கு வாழ்ந்தாலும் அது உன்னோடதான். இதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற முன் உதாரணம். இத பார், ஒண்ணு சொல்றேன். லில்லி போட்டோ மாதிரி உன்னை எடுத்திருக்க முடியாதுன்னு நீ நினைக்காத ராதா. போதைக்கும் மூளைக்கும் போராட்டம் நடக்கும்போது எதையும் சாதிக்கலாம். நோ, எந்த நிலையிலையும் நான் என்ன மறக்கல. கண்ணு மயங்குனா என் காலு வீடு தேடி ஓடிடும். நீ என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன இருந்தாலும்
நானும் ஒரு பொண்ணு தானே, அதான் மனசு கேட்கல. எப்படியோ நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆ, சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டேனே. என்ன? எங்க அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ற எண்ணத்துல இருக்காங்க. நீங்க உங்க அண்ணனை வரவழைச்சு பேச சொல்லுங்களேன். நிச்சயமா பேச சொல்றேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நல்லாவே சீக்கிரமா நடக்கும். என்ன நடக்கும்? சுவாமிஜி கிட்ட இருக்கிற உன் போட்டோ வீதி வீதியா விளம்பரப்படுத்தப்படும். முடிவெடுத்துக்க. முடிஞ்சா என்ன வந்து பாரு. ஐ வில் ஹெல்ப் யூ. பை. சரி, அப்ப நான் புறப்படுறேன். சீக்கிரமா வந்துருங்க. சரி. யாருங்க அந்த பொண்ணு? அது வந்து அக்கௌண்ட் பொண்ணு. கோயிலுக்கு வந்து இந்த சாமியை கும்பிட்டு போகுது. ஓஹோ, சரி. எனக்கு மனசு கொஞ்சம் சரியில்லை. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க போயிடலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. டாடி, போதும் நிறுத்துங்க. ரொம்ப குடிக்காதீங்க. சன், என்ன தொந்தரவு பண்ணாத. ஏஷத்துக்கே விட்டுடு ப்ளீஸ். என்ன சுகதீஷ் சுந்தரம், நானும் பாக்குறேன் 2 நாளா ரொம்ப குழம்பி போயிருக்கே. என்ன விஷயம்? உனக்கு என்னப்பா, நீ தாவி குதிச்சா தப்பிச்சுக்குவ, ஓடி ஒளிஞ்சா பழைச்சுக்குவ. நான் மாட்டிக்கிட்டாதான் ஆபத்து. ஆசிரம தலைவருக்கு என்ன திடீர்னு போலீஸ் பயம் வந்துருச்சு? நம்பகமான செய்தி வந்திருக்கு. அந்த சோலை எஸ்டேட் மேனேஜர் நம்மள பழைய கேடிங்கன்னு கண்டுபிடிச்சு முழு விவரங்களையும் போலீஸ்க்கு கொடுத்துருக்க. எங்க இனி நாம அசட்டையா இருக்க கூடாது. ஏன்னா நம்ம இடத்த போலீஸ் ஸ்மெல் பண்ணிடுச்சு. ஒரு ஸ்பெஷல் குழுவே வேலை செய்யுது. நீ கவலைப்படாத, நான் என்ன செய்யணும் சொல்லு. ரொம்ப சீக்கிரத்துல பெரிய தொகையா வளைச்சு பிடிக்கணும். கோவா கடலோரம் ஒரு ஆசிரமம் அமைக்கணும். அங்கே ஜாலியா அனுபவம். எங்கடி இங்க வந்த? ஆமா. நம்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாடா. அவளை விடக்கூடாது. நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். ஓகே. ஏய், வாடா. யார் அது? வராதீங்க. ரொம்ப நன்றி. என்ன நடந்துச்சு? அந்த அயோகி ஸ்ரீகாந்த் என்ன அலங்கோலப்படுத்தி கெடுத்துட்டான். For more updates, like, comment,
subscribe to our channel.